இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 54 பழங்குடிகள் இருக்கணும். கஞ்சா செடி தண்டு பகுதியை எடுத்து வணக்கம் ரோர்களே, இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக இப்போ வியட்நாமில் இருக்கிறோம். ஸோ இதுக்கு அடுத்ததாக லாவோஸ் போயிட்டோம்னு சொன்னால் இந்த தெற்கிழக்காசிய நாடுகள் பயணமே எங்களுக்கு பூரணமடைய போகுது. அதுவும் குறிப்பாக வியட்நாமில் வடக்கு பகுதியில் சீனா எல்லைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹாகியாங் லூப்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அதிகளவான ஆட்கள் வந்து மோட்டார் பைக்கில் ஒரு இடங்களாக சுற்றி பார்க்குறது வளமை, பயங்கர ஃபேமஸ். ஸோ நான் வந்து இது வந்து எனக்கு இலவசமாக தான் கிடச்சிது. வளமையாக யாராவது செய்கிறேன்னு சொன்னால் $249 கிட்ட செலவாகும். 4 நாள் 3 நைட்டுக்கு. ஸோ எனக்கு வந்து கவுச் சர்ஃபிங் ஆப்பில் வந்து இது இலவசமாகவே கிடச்சிது. அப்போ நான் சொன்னான் அவைக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ரமோட் பண்ணி விடுறேன் இப்படி யூடியூப்லன்னு சொல்லிட்டு சரியாக இருந்தால் அவை மூமெண்ட் சொன்னவன். மற்றாக்கள் வந்து சில பேர் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ், அதே மாதிரி சில பேர் வந்து வாலண்டியராக இருந்தீங்க. ஸோ இதுண்ட பர்பஸ் எப்படின்னு சொன்னால் இவன் ஒரு டூர் கம்பெனி வச்சுருக்கணும். இவன் வந்து இந்த ஹாகியாங் லூப்பை வந்து ப்ரமோட் பண்ணினேன். ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சு இலவசமாகவே கூட்டிகிட்டு போயினேன். ஸோ இந்த சான்ஸை ஏன் மிஸ் பண்ணுவான்னு சொல்லி நானுமே வந்துட்டேன். இன்றைக்கு எங்களுடைய பயணத்திலேயே 3வது நாள் நீர்வீழ்ச்சி பார்க்க போகிறோம். பழைய கிராமங்கள் எல்லாத்துக்குமே கடந்து போக போகிறோம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தொடர்ச்சியாக பாருங்க. நாளையோட இந்த பயணம் முடிய போகுதுன்னு தான் சொல்லணும். முடிஞ்ச பிறகு நாங்கள் அடுத்த நாடான லாவோஸுக்கு பயணம் செய்ய போகிறோம். ஸோ என்னுடைய ரைடர் இவர் தான் பேன் சே ஹாய். இவர் தான் என்னுடைய ரைடர். நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்குமே இதே பைக்கில் நாங்கள் பயணம் செய்ய போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி ரைடரோட எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டிக்கு நீங்கள் சொந்தமாக ஓடணும்னு சொன்னால் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பைக்கை நீங்களே ஓடிக்கொள்ளலாம். ஸோ எனக்கு இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலுமே இவை வந்து தங்களோட ப்ரமோஷனுக்காக வீடியோ எடுக்கணுமென்றதுக்காக நான் ஓட முடியாது. சரி, இப்போ காலமை சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த பயணத்தை ஆரம்பிப்போம். எங்களுடைய 3வது நாள் பயணம் ஆரம்பிச்சிட்டு இந்த இடத்துல பாருங்க ஸ்விம்மிங் பூல் எல்லாம் இருக்குது. நேற்று ஃபுல்லாக 1 மணி வரைக்கும் அவங்க பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இன்றைக்கி நாங்கள் முதலாவதாக ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம். அங்கிருந்த இடம் வந்து சூப்பர், நல்ல சாப்பாடு, நல்ல பெட், தனித்தனி ஒரு கெபின் மாதிரி தெரியணும் படுக்கிறதுக்கு, பங்க் பெட் மாதிரி இல்லை. இதுக்கு முதல் காணொளிகள் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக மலைத்தொடர்கள் தான். இந்த வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரத்திலேயே செஞ்சுருக்கிறேன், ட்ரெடிஷ்னலாக தான் ஆகும். ஸோ இப்படியான ஒரு வீட்டை தான் வந்துட்டு ஹோம் ஸ்டே மாதிரி மாற்றி வச்சுருந்தவ. நாங்கள் நேற்று அங்கே தான் தங்கினாங்க. நாங்கள் கடைசியாக இந்த டூகியா நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். இதுலேயே சின்ன சின்ன கடைகள் இருக்குது. நாங்கள் நடந்து ஒரு கொஞ்சம் தூரம் போக வேணும். 5 நிமிஷம் போன பிறகு நீர்வீழ்ச்சி அருமையாக இருக்கும். ஆனால் என்ன பயங்கர க்ரௌடாக இருக்க போகுது, அதான் யோசனையாக இருக்குது. எனக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக போய் இந்த க்ரௌடான இடங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நேற்று உண்மையிலேயே இந்த நீர்வீழ்ச்சிக்கு வந்திருக்கணும். ஆனால் நேற்று பயணத்தில் அந்த வந்த வேறு ட்ரோன் விழுந்ததால் நாங்கள் தேடி இதன்னதால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். உடுப்பு எல்லாமே கொண்டு போகிறோம். மேலே உடுப்பு மாற்றுறதுக்கு இடம் இருக்கா, மாற்றிட்டு குளிச்சிட வேண்டியதுதான். மேக் வீடியோஸ் ஆன் டிக்டாக்? லைவ். இந்த இடம் வந்து எவ்வளவுதான் மலைப்பாங்கான இடமா இருந்தாலும் மழை பெஞ்சாலும் இங்கே வந்து நெல் பயிர் செய்கிறது கஷ்டமாம். அதால் வந்து எல்லாருமே என்ன செய்யணும்னா சோளம் தான் பயிரிடணும். சோளத்துக்கு நெல்லோட ஒப்படைக்க வந்து தண்ணி வந்து குறைவாக தான் தேவை. ஸோ அதெல்லாம் போகிற இடங்கள் எல்லாமே சோளத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பயங்கர இயற்கையாக இருக்குது நாங்கள் வந்த இடங்கள். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நீர்வீழ்ச்சி ஓடிக்கொண்டே வருது.
கடைசியாக நாங்கள் டூகியாங் வாட்டர்ஃபாலுக்கு வந்தாச்சு. பயங்கர க்ரௌடாக இருக்குது. மேலே இருந்து அதிலேருந்து ஜம்ப் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ஆழமாக இருக்கான். போயிட்டு பார்ப்போம். கொஞ்சம் உயரம் தான் ஜம்ப் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே இருந்து மேலே இருந்து அங்கே இருந்து குதிக்கணும். ஸோ இந்த வழியால் போகணும். ட்ரை பண்ணி பார்ப்போம். என்னோட வந்தவர் மாறன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு மாதிரி தப்பி போய்கொண்டிருக்கிறேன். அதுலேருந்து 2 பேர் குதிக்க போயிடும். பார்ப்போம். ஓ என்ன மேலே வரலை. பயங்கரமாக ஆழமென்னு தான் நினைக்கிறேன். கோப்ரோ கையை விட்டேன்னா துளைஞ்சுது. இந்த இடத்துல இருந்து குதிக்க வேணும். பயங்கரமாக ஆழமென்னு தான் நினைக்கிறேன்னு. பார்ப்போம். கோப்ரோ கைவிட்டா கதை முடிஞ்சுது. என்னலே இங்கே வந்தோன்னு நடங்குது. பயங்கர பயமாக இருக்கு. பார்ப்போம். You want to jump? You want to jump? You want to jump? அதில் ஒரு கோல் மட்டும் நல்ல வடிவாக போயிட்டா. பயமா இல்லை, ஆனால் மேலே போகணும்னா பயமா இருக்கு. பெருசா எதுவுமே இல்லை. ஒரு தடவை பாஞ்சிட்டீங்கன்னு சொன்னா திருப்பி பாயலாம். பயங்கரமாக இருந்தது. மேலே இருந்து குதிக்கிறதுமே நல்ல அனுபவம். இப்போ இந்த இடத்துல இன்னும் ஒரு 30-40 நிமிஷத்தில் பயங்கர க்ரௌட் வந்துடும். இப்போ நாங்கள் போய் இங்கே வரைக்கில் இருந்த க்ரௌடை விட இப்போ கூட்டிகிட்டு பாருங்க. ஓகே, இப்போ நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ நல்லா தான் இருந்தது. தண்ணி பயங்கர குளிர். மேலே இருந்து ஜம்ப் பண்ணிக்க கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டுமே இருக்குது. இப்போ அதில் இருந்து ஜம்ப் பண்ணுறாங்க எல்லோரும். I was thinking it's a bug, man. Sorry. இந்த இது இருக்கு தானே, இந்த தும்பு, இதால் வச்சு காதுக்கு விட்டு கொண்டிருந்தவர். நான் என்னடா முதல்ல இருந்து இப்படி ஏதோ ஒன்று காதுக்கு கடிக்குதுன்னு நினச்சேன். ஆள் தான் வச்சு நின்றுக்கிட்டு இருக்கேன். கீழே பாருங்க, சின்னனா ஒரு நதி ஒன்று ஓடுது. இங்கே அதிகமான நதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவிலேருந்து இந்தியாவில் வருது, அதாவது வியட்நாமுக்குள்ளே வருது. இந்த மீகோங் ரிவர் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். மீகோங் நதி வந்து பார்த்தீங்கன்னா
அந்த தெற்கு வியட்நாம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நதிகள் அப்படியே மாறி மாறி ஓடிக்கொண்டிருக்குது. மீகோங் டெல்டாக்கு நாங்கள் போயிட்டு பார்த்துருப்போம். ஸோ அந்த விஷயமெல்லாம் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. திபெத்தில் ஆரம்பிக்கிற நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் நாங்கள் பாகிஸ்தானில் பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த சைனாவில் ஏகப்பட்ட நதிகள் இருக்குது. அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துக்களால் போய்க்கு வந்துருக்குது. இந்த மலைகள் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. கீழே பள்ளம், சின்ன ஒரு ரோட் தான், ஒரு பெரிய ஹையர் ஸ்பேன் மட்டும்தான் போகலாம். ஆனால் சூப்பராக இருக்குது. இன்றைக்கு 3வது நாள். நாளையோட இந்த பயணம் முடிய போதுன்னு யோசிக்கே கொஞ்சம் கவலையாக இருக்குது. அடுத்த ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதில் மேலே இருந்துட்டு பார்த்தா நல்ல வடிவாக தெரியுமா வியூ. மேலே இருந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுப்போம். நல்லா இருக்கு. Không khí này làm tôi nhớ đến thời tiết ở Hàn Quốc, dù tôi chưa đến đó bao giờ. You can see on the road. We are Hong Hao Travel. We just do a small group. Okay. From 6 to 10, maximum 10. You can see another company. They can combine 15 or 20 or 30 people do the loop in one group. To mark the member in one group is it's funny, but the tour guide cannot take care for every member in the group. They can look for you anytime. Yeah. Because more people is more problem. Yeah. So and it's sometimes we are slower with the busy group, big group. Yeah. But they go. That's why they go really fast on the road, and sometimes they often have the accident. That's not good. இப்போ அடுத்த வியூ பாயிண்ட் ஒன்றுக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் சபாவில் போய் பார்த்துருப்போம் தானே ஹோம் ஸ்டேயில். அதை எப்படி உடுப்பு தைப்பினுமன்றதுக்கு ஒரு தாவரம் உண்டு. அதை நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அந்த தாவரம் எல்லாம் இந்த இடங்களில் வளர்ந்துருக்கு. வித்தியாசமாக இருக்குது. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹேப்பின் பென்ஸ் மாதிரி தான் வளைஞ்சு வளைஞ்சு போகுது. தனியாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி நீங்கள் ஓனாக பைக் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இருந்துட்டு ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்தது. நல்ல வியூ பாயிண்ட். இந்த ரோட் சைட்டோட நின்றுட்டு இப்படி இதில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏகப்பட்ட வியூ பாயிண்ட் இருக்குது. இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போக போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 30 நிமிஷம் பயணம் இருக்குது. அங்கங்கே ஏகப்பட்ட இப்படி ஸ்டெப் இருக்குது. இப்போ என்னுடைய ரைடர் வந்து பென். இவருடைய ஹோம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளால் இப்படி போனால் சரி, சின்ன ஒழுங்காக வருதாங்க. இதுக்குள்ளால் இப்படியே போனால் அவர்கிட்ட கிராமத்துக்கு போய்கொள்ளலாம். ஜி பீப்புள் ரைட் ஜெய் பீப்புள்
ஜெய்யன்று சொல்கிற ஒரு இனக்குழு அவைண்ட இதுக்கிட்ட போகலாம். இதால் போனால் சைனா பார்டர் வந்து கிட்ட சீனாவுக்கு பக்கத்தில் தான் வேறு இந்த கிராமமே இருக்குது. ஸோ இந்த பக்கம் எல்லாம் பாருங்கள், அங்கங்கே மலை பள்ளத்தாக்குக்கு நடுவில் சின்ன சின்ன கிராமம் மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த இடமெல்லாம் ஃபுல்லாகவே மேலே தான் இருக்குது. அதிகளவாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மேலே தான். இது ஃபுல்லாகவே கிராம பகுதிகள் தான். கிராம பகுதிகளுக்குள்ளால வாகனம் ஓடி போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் கரும்பு வளக்கினம், அங்கால சோளம். ரோட்டு தான் பயங்கர மோசம். போய்கொண்டிருக்கே மழை வந்துட்டு. ரெயின் கோட் எல்லாருக்குமே வச்சிருக்கணும், பட்டன்னு போட்டுட்டா சரி. தப்பான போய்கொண்டிருந்தா மழை. திடீரெண்டு மழை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குது. Bà này có à? Mà sao mà đéo mưa này chứ? மழை பெஞ்சிட்டு டக்காண்டே ரெயின் கோட் எடுத்து போட்டாச்சு. ஜீன்ஸ் மாதிரியும் தந்துருக்கலாம். யூ ஹாவ் யூ ஓன். பயங்கரமாக மழை பெய்யுது. ரெயின் கோட் போட்டுட்டு அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். நல்லா இருக்குது. ஆனால் தொடர்ந்து மழை பெஞ்சா கஷ்டமாக போயிடும். அங்கே எங்கட டீம் வந்து கொண்டிருக்குது. அங்கங்கே மழை பெய்யுது, சில இடங்களில் மழை பெய்யலை. ஸோ எதுக்குமே போட்டுட்டு போகிறது நல்லமன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பக்கம் பாருங்கள் வெயில் இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், அதுக்கு அங்கால வெயில், இங்கே தான் மழை. இப்போ மழையே இல்லை, சுத்தமாக மழை இல்லை இங்கே. நவ் இட்ஸ் நாட் ரெய்னிங். நோ ரெயின் நவ். எப்படி கிளைமேட் மாறுதுன்னு பார்த்தீங்களா? டக்கு 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 டக்குன்னு இந்த வெதர் மாறுது. ஒவ்வொரு நாளுமே ஒரே மாதிரி போய்கொண்டிருக்குதுன்னு ஜோர்ஜன். இன்னைக்கு மழை பெஞ்சிட்டு. இப்போ பாருங்க ஃபுல்லாக வெயில். Now it's sunny. No rain. மழை முடிஞ்சது. அடுத்த ஸ்டாப்பில் நீ பாடியிருக்கேன். சோசேஜ் சுட சுட இருக்குது. இல்லை இப்போ தான் கன நாளைக்கு பிறகு காரமாக சாப்பிட்றேன். சோஸும் சில்லி இதுவும் போட்டிருக்கு. ஸ்பைசி ஃபார் யூ? It's too much spice. It's nothing for me. We usually eat like Indian people, right? Yeah, similar like South Is there Indian. worse? Fuck off.
அவருக்கு வந்து இந்திய சாப்பாடு பிடிக்காதான் கமெண்ட் பண்ணுங்க, தலைவரை கழுவி ஊற்றுங்க. ஆனால் நல்ல மனுஷன். இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்க போகிறோம். இந்த இடத்த பாருங்கள், மலையிலேருந்து வர தண்ணி இருக்குது தானே, அதை வந்து மூங்கில் கட்டைகளால் வச்சு இதில் வந்து எடுக்கணும். ஸோ இங்கே வந்து தண்ணி இலவசமாகவே கிடைக்குது பாருங்க. மேலே இருந்து அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு வரணும் இந்த தண்ணி. மற்றது மேலே வந்து இளைப்பாறத்துக்கு இடமுமே வச்சுருக்கணும். இன்றைக்கு தான் கன நேரத்துக்கு பிறகு கன நேரம் இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ அங்கே மலையிலேருந்து வருது அப்படியே படிப்படியாக. இங்கே வந்து சின்ன சின்ன ஊஞ்சல் மாதிரி வச்சுருக்கணும். இப்படி ஊஞ்சல்கள்லாம் வியட்நாம் போர் டனலுக்குள்ளே வச்சுருந்தவர். ஹெமோங் மாதிரி இருக்குல்ல, ஹெமோக்கான்னு சொல்லுவீங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆள் தாராளமாக படுக்கலாம். நாங்கள் வியட்நாம் போர் டனல் போய் பார்த்துருப்போம், கூச்சி டனல், அங்கேயுமே இது இருந்துச்சு. நல்ல வியூ, நல்ல இடம், பயங்கரமாக பிடிச்சிருக்கு இந்த இடம். இன்றைய நாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது வளமைக்கு மாறா. சரி, நீங்கள் எனக்கு கொஞ்சம் இடத்துல வலிக்கிட்டு இருக்கணும், கீழே போவோம். பாய். இப்போ மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டோம். வளமையாக சாப்பிட்றத விட இன்றைக்கி ஒன்று வித்தியாசமாக இருக்குது. மிச்சம் எல்லாம் வளமையாக மாதிரி தான் இருக்குது. ஓகே, மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த பயணத்தை அப்படியே ஆரம்பிச்சுட்டான். மழையுமே விட்டுட்டு, கொஞ்ச நேரமாக மழை அடித்து ஊற்றிச்சுது. இப்போ மழை விட்டுட்டுது. 1 மணி நேரமாக இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துனாங்க. இப்போ நாங்கள் ஹெமோங் பழங்குடியினர் இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து கையால் எப்படி இந்த கஞ்சா தடி இருக்குது தானே, இந்த கஞ்சா தடியை பயன்படுத்தி உடைகள் செய்யணும். ஸோ அந்த உடைகள் செய்கிற இந்த செயல்முறையை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சோளம் வந்து காய வச்சுருப்பீங்க. எப்பயுமே சோளம் அறுவடை செஞ்சு முடிஞ்ச உடனே சோளங்களை கொண்டு வந்து இதில் காய வைக்கிறது வளமை. இப்போ எங்களுக்கு எப்படி உடைகள் செய்கிறேன்னு சொல்லி அப்படியே படிமுறையாக சொல்ல போயிடும். நான் அதை உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இந்த வியட்நாமை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 54 பழங்குடிகள் இருக்கணும். இந்த 54 பழங்குடியினரும் வெவ்வேறு விதமாக உடைகளை செய்கிறது வளமை. அந்த வகையில் இப்போ நாங்கள் பார்க்க போகிற இந்த பழங்குடியினர் கஞ்சா செடியில் இருக்கிற அந்த தண்டு பகுதியை எடுத்து அதில் செயல்முறைகளுக்கு உட்படுத்தி அதில் வர்ற ஃபைபர், அதாவது நார்களை பயன்படுத்தி இவர்கள் உடை செய்யணும். அந்த செயல்முறையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம்.
செடியினுடைய தண்டு பகுதியை இந்த உரலுக்குள்ள இடித்து அந்த நார்த்தன்மையை வெளியில் எடுக்கணும். This is the before, this is after. Yeah. இதில் இருக்கிற நார்கள் வந்து கொஞ்ச நேரத்துக்கு உலர விடப்படுது. இதில் பார்த்தீங்கன்னால தெரியும், இந்த உரலுக்கு போட்டு இடித்ததற்கு முன்னமும் பின்னமும் உள்ள நார்கள் தான் இதில் தெரியுது. இதிலிருந்து பெறப்பட்ட நார்களை மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயல்முறைக்கு உட்படுத்தினோம். சின்ன ஒரு உருளையால் அதை உருட்டைக்கில் இன்னும் அது பதப்படுது. பதப்படுத்தப்பட்ட நார்களை கொதிக்க வச்சு அதற்கு பிறகு அதை வந்து நூலாக மாற்றுற செயல்முறைகள் நடந்து கொண்டிருக்குது. பெறப்பட்ட நார்கள் ஒவ்வொன்றையும் ஒன்றோடொன்று இந்த சுழலில் போட்டு எடுத்து அதை வந்து நூல் மாதிரி தயாரிக்கணும். பெறப்பட்ட நூலில் இருந்து எங்களுடைய கைத்தறி மூலம் அங்கால உடுப்புகள் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இறுதியாக செய்யப்பட்ட இந்த துணியில் கைகளாலேயே இவர்கள் வந்து அலங்கார வேலைப்பாடுகளையும் வர்ண வேலைப்பாடுகளையும் செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஏகப்பட்ட இவர்கள் கைகளால் செய்யப்பட்ட துணிகள், பேக், அதே மாதிரி அலங்கார பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி வச்சுருந்தவர். இப்போ நாங்கள் அதில் எப்படி அந்த உடைகள் எல்லாம் செய்யணுமென்றதை பார்த்துட்டு ரெயின் கோட்டை போட்டுட்டோம். ஏன்னா அந்த பக்கம் மழை பெய்யுது. எப்படி மிஞ்சி மழை வந்துருமென்றதுக்காக நாங்கள் ரெயின் கோட்டை போட்டுகிட்டே போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 4:30 ஆகுது. இனி அடுத்ததாக எங்களோட இன்றைக்கு தங்க போகிற இடத்த நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதில் வானவில் தெரியுது. உங்களுக்கு தெரியுது, அதில் சூப்பராக இருக்குது அந்த வானவில். அங்கால வெயில் இருக்குது, இங்கே மழை பெய்யுது. அதால் இந்த இடத்துல வானவில் தெரியுது. கடைசியாக நாங்கள் தங்க போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். இது வந்து களிமண்ணால் செய்யப்பட்ட வீடுகள். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் எல்லாம் களிமண்ணால் தான் செஞ்சுருப்பினோம். ஸோ ஒரு ஹோம் ஸ்டேயை எங்களுக்காக மாற்றி தந்திருக்கணும். ஸோ இப்படி ரைடர்ஸ் வந்தால் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வசதி வாய்ப்போட ட்ரெடிஷ்னலான வீடை மாற்றி தந்திருக்கணும். இன்றைக்கி இங்கே தான் தங்க போகிறோம். ஓகே, இதுதான் இப்போ எனக்கு தந்திருக்கிற இடம். ஸோ இதில் தான் நான் நித்திரவுள்ள போகிறோம். நல்லா இருக்குது. இங்கே வந்து நுழம்பு இருக்குதாம், அதால் மொஸ்கிட்டோ நெட்டை இரவு பயன்படுத்த சொன்னாங்க. ஓகே, வந்தது பயங்கர கலை. கொஞ்ச நேரம் விளைப்பாரிட்டு பிறகு வந்து உங்களோட கற்றுக்கொள்கிறேன். கடைசி நாள் சாப்பாடு இன்றைக்கி புதுசாக வந்து பேம்பூவில் செஞ்ச இது வச்சுருக்கணும். அடுத்தது அங்கால ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது. இந்த ரெண்டும் வித்தியாசம், மற்றபடி மிச்சம் எல்லாமே வளமயமாயிட்டா. hồ trong ngày vui đại thắng, người Bác ngày đã thành chiến thắng huy hoàng, mang màn đấu tranh thành bằng đèn non sương.
姐妹。